பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த அருமையான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Friends, once again it's a joy and it's a privilege to meet you on this beautiful morning. It's a beautiful morning indeed with God's word. Let's turn our attention to the reading of God's word from Genesis chapter 28. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு இன்றைக்கு தியானத்துக்கு என்று நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமாக. பிரியமானவர்களே, we know, friends, after Jacob deceiving or deceptively stealing away the blessings that was due to Esau, and Esau finds out that Jacob has done whatever he has done, and Esau vengeance to kill Jacob out of the herd. Jacob flees to Laban, who is his mother's brother, who is his uncle, upon the advice of Isaac and Rebekah. பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு சேர வேண்டிய சேஷபுத்திர பாக்கியங்களை அபகரித்து திருடி கொண்ட பிறகு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவு இந்த யாக்கோபை எப்படியாவது கொலை செய்து போடணும் என்று சொல்லி அவன் சிந்தனையில் திட்டம் செய்கிறதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அது தொடங்கி அவனுக்கு எதுவும் உயிர் சேதம் நேரிடக்கூடாது என்று தன்னுடைய தந்தையாகிய ஈசாக்கும் ரெபேக்காலும் தாயாராகிய ரெபேக்காவும் அவனை உடனடியாக ரெபேக்காவின் சகோதரனாகிய லாபான் இடத்தில் அனுப்பி வைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இதுதான் இந்த கதையின் பின்னணி. This is the background of the story, where now Jacob goes to Laban to find refuge and to save himself from the wrath of his brother Esau. இப்பொழுது பிரியமானவர்களே, நேர்பட்டு வருகிற சூழ்நிலை என்னன்னா, ஏசாவுக்கு பயந்து தன் உயிர் தப்பி யாக்கோபு தன்னுடைய தாய்மாமனாகிய லாபானிடத்தில் போய் சேர அவர் பிரயாணம் சென்று கொண்டு இருக்கிறார். அவ்வேளையில் பிரியமானவர்களே, அந்த பிரயாணத்தின் காலத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் திடீரென்று ரொம்ப களைப்பாகிவிட்டு அவன் ஹாரானுக்கு போகும் பாதையில், ஹாரான் லாபான் இருக்கிற இடம், அதன் போகும் பாதையில் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கீழாக சில கல்லுகளை பொறுக்கி அவன் படுத்து இளைப்பாறுதல் பெறுவான். Jacob was in Beersheba and now he goes to Haran, where his uncle Laban is. So on the way to Haran, Jacob feels tired and he takes a break from his journey. And we notice that he picks up some stones and he lies on them. And that's when he has a dream or a vision from the Lord. அவ்வேளையில் பிரியமானவர்களே, இந்த யாக்கோபானவன் ஒரு தரிசனத்தை பெறுகிறான், இல்லை ஒரு கனவு, ஒரு சொப்பனத்தை காண்கிறான் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். You can read that from chapter 28 verse 10 onwards. 10ஆம் வசனம் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28 10ஆம் வசனம் தொடங்கி அதை நாம் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை ஒன்றி நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I just want to point one or two verses here. In verse 13 it says, "And behold, the Lord stood above it and said, I am the Lord, the God of Abraham, your father, and the God of Isaac. The land on which you lie, I will give to you and to your offspring." அவன் அந்த தரிசனத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை காண்கிறான். ஒரு படிக்கட்டு என்னமோ பரலோகத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்கிறதை போல பார்க்கிறான். He says in the vision, a ladder like a stairways into heaven. And then that's when he hears the Lord speaking to him. அப்பொழுது அந்த கர்த்தர் அவனோடு பேசுகிறதை அவன் கேட்கிறான். நானே உன்னுடைய தந்தையாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், இப்பொழுது நீ இளைப்பாறுகிற இந்த இடத்தை நான் உனக்கும் உன்னுடைய சங்கதிகளுக்கும் வாக்குரைத்தபடியே கொடுப்பேன் என்று ஆண்டவர் தன் செய்த அந்த வாக்கு தத்தங்களை மறுபடியுமாக ஊர்ஜினப்படுத்திக் கொள்கிறார். The Lord comes to reassure Jacob of the promises that he has made to Abraham and Isaac to give him this land.
And then he talks about how 14ஆம் வசனத்தில் எப்படியாக இவனுடைய சங்கதி பலுகி பெருக போகிறது என்று சொல்லி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். We see in verse 14 God talks how his offspring is going to be great like the dust of this earth and so on and so forth. So God talks about what is going to happen in the future. எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் அந்த தரிசனத்தில் யாக்கோபோடு கூட திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தி பேசுகிறதை நாம் இந்த வசனத்தில் காண்கிறோம். 15ஆம் வசனம் verse 15 actually stole away my attention. 15ஆம் வசனம் விசேஷமாக என்னுடைய கவனத்தை பறித்து கொண்டது. Behold, I am with you and will keep you wherever you go and will bring you back to this land, for I will not leave you until I have done what I have promised you. கர்த்தராகிய தேவன் பாருங்க, இவன் தன் உயிருக்கு தப்பி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். அத்தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபை பார்த்து வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னில் செய்ய வாக்குரைத்தவைகளை நிறைவேறும் வரை உன்னை காத்துக்கொள்வேன், உன்னோடு கூட நான் வருவேன், நீ மறுபடியுமாக இந்த இடத்தை வந்து சுதந்திரித்துக் கொள்ளும் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய தேவன் மெய்யாகவே கஷ்ட காலத்தில் நமக்கு உதவி செய்பவர் மற்றும் அல்ல, ஆனால் சதா காலமும் கூட நம்மோடு கூட இந்த வாழ்க்கை யாத்திரையிலே கடந்து வருகிறவர். அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக நிறைவேற்றும் அளவு அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. Friends, our God is not only a God in time of need. You need to understand that our God is a God who journeys through with us to and fro, wherever we go, wherever we come, despite every circumstances that we go through in life. This God has promised to not to let us go or to forsake us, but to come with us just to fulfill His purpose and His plans through us. Amen. But sometimes, friends, when we go through this kind of a journey in life, circumstances may seem to be too despairing, or circumstances may seem to be too disappointing that even we may wonder and ask, is God really in existence? சில நேரங்களில் பிரியமானவர்களே, கஷ்டத்தின் காலங்களை கடந்து செல்லும் போது, கடினமான பாதைகள், முச்செடிகள் நிறைந்த பாதைகளை நாம் பிரயாணம் செல்லும் போது நாம் கேட்பது ஒரு காரியம் உண்டு, கடவுள் மெய்யாகவே என் கூட இருக்கிறாரா, நான் கேட்கிற இந்த காரியங்களை கர்த்தர் கண்டு கொண்டு இருக்கிறாரா என்று சொல்லி சில நேரத்தில் நாம் விசிறப்பட்டு கேட்பதும் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட கடைசி பரியந்தமும் இருப்பேன் யாக்கோபே என்று கர்த்தர் அன்று வாக்குரைக்கிறார். God promises Jacob that I will be with you till I fulfill the promises I have made. உனக்கு நான் வாக்குரைத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். Amen. Amen. He is not only the God of the Old Testament, He is not only the God of the Old Covenant, but He is also our God who will keep us till the very end by His grace and mercy. Hallelujah. So trust Him, hold on to Him, even though things may not be so promising. Probably for Jacob that time, things would have been very vague before his eyes. அந்த காலத்தில் இந்த வார்த்தைகள் யாக்கோபை இடம் கர்த்தர் பேசும்போது இந்த தரிசனத்தின் மூலியமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த சம்பவங்கள் யாக்கோபுக்கு அப்படியே மறைக்கப்பட்டதாக தான் இருந்திருக்கும். எப்படிடா போயிட்டு வந்து இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறோம், இந்த மூலையில் அண்ணங்காரன் நம்ம உயிரை எடுக்கணும்னு சொல்லி துரத்தி அலைஞ்சு கொண்டு இருக்கிறானே, எப்படி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவன் கண்களுக்கு முன்பாக இது காண முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவர், அந்த வாக்குகளை நிறைவேற்றி முடிக்க அவரே வல்லவர். Amen. But then, friends, though today the promises of God may look so vague, may look so unpromising in human understanding or comprehension, but let me tell you, our God is a promise-keeping God, and He knows how to fulfill His promises in the life of His children. Amen. That's exactly what God did in the life of Jacob. அதை தான் கர்த்தராகிய தேவன்
யாக்கோபின் வாழ்க்கையில் செய்தார். He went to Laban's house. He prospered. He married. And he came back. And he came back as a big time man. பிரியமானவர்களே, அவன் லாபானினுடைய வீட்டுக்கு செல்கிறான். அங்கே போய் லாபானின் 2 மகள்களை மனம் செய்கிறான். அவன் வாழ்க்கையில செழிப்பாகுகிறான், வாழ்க்கையில் வளர்றான், பெரிய மனிதனாகுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவர் வாக்கு உரைத்ததை நிறைவேற்றி முடித்தார். The Lord was with Jacob and God fulfilled all the promises he made to Jacob, Isaac and Abraham. So today, friends, hold on to him even when things are not so promising in life. Hold on to him even if you have to walk on rocky parts, stony parts, even bushes that is full of thorns. பிரியமானவர்களே, கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. வாக்குரைத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், அவரே நம்முடைய தேவனாக இருப்பதனால் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. Whatever he has planned and he has promised, nothing or no one can ever stop them from being fulfilled. Hallelujah. So hold on to him. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். முட்கள் நிறைந்த பாதைகளை நீங்கள் சென்றாலும் கூட, கரடு முரடான பாதைகளில் நீங்கள் இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட, ஒரு காரியம், இந்த கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். This God will never forsake you nor leave you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைத்த தேவன் கடைசி பரியந்தமும் உங்களோடு இருந்து அவர் சித்தம் கொண்டதை உங்களிலே நிறைவேற்றுவாராக. May he fulfill his plans and desires in your life according to his perfect will. So hold on to him and just believe that he is with you. God bless you. Let's pray together. நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட யாக்கோபின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், யாக்கோபோடு கூட யாத்திரை செய்த தேவன், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நம்புவதற்கு எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். God, you are a God of Jacob, Isaac and Abraham, who have journeyed with them beautifully. And even today, Lord, you are here with us even through our most difficult circumstances. But help us to believe that you are journeying with us. நீர் எங்களோடு கூட இந்த யாத்திரையில் வருகிறதை நாங்கள் நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். Give us the grace and mercy to just trust you and to move on in life. Father, I pray for each of my friends who are listening to this recording this morning, that even despite all the circumstances that they are going through, may you strengthen their faith in Christ Jesus at this beautiful morning. பிதாவே, இந்த ஒளிநாடாவை கேட்டுக்கொண்டு இருக்கிற, பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட கஷ்டமான பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும், கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்களுடைய விசுவாசத்தை இந்த காலை வேளையில் என் தேவன் உறுதிப்படுத்தி பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உண்மையை சார்ந்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். In Jesus Christ's name we pray. Amen. Amen. Hold on to the Lord. He will do what he has promised. அவர் வாக்குரைத்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார். Amen. God bless you.